தமிழகத்தின் வடசென்னையில் ஒரு சாதாரண குடும்பத்தில் பிறந்து இசையை கற்றுக்கொண்டு இன்று சர்வதேச கலைஞருடன் சரிசமமாக உட்கார்ந்து வாசிக்கிறார் என்றால் அது அசாதாரணமானது. அது ட்ரம் சிவமணியால் மட்டுமே சாத்தியமானது. உலகமெங்கும் இவருக்கு ஏராளமான ரசிகர்கள் இருக்கிறார்கள். இவரது உடம்பிலேயே அந்த லயம், அதாவது ரிதம் ஊறி இருக்கிறதோ என்று தோன்றுகிறது. ட்ரம் சிவமணியை தந்தி டிவிக்காக சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம் எல்லோருக்கும். தந்தி டிவி வியூவர்ஸ் எல்லாருக்கும் வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். மாதா பிதா குரு தெய்வம். உங்களை பார்க்கும்போது, உங்க சுறுசுறுப்பை பார்க்கும்போது உற்சாகமே உன் பெயர் தான் சிவமணியோ என்று கவிதை பாட தோன்றுகிறது. இந்த உற்சாகம், இந்த சுறுசுறுப்பு எப்படி வருது? ரகசியம் வந்து ஒண்ணுமே இல்லை சார். வெரி சிம்பிள். அதான் உற்சாகம். ஆமாங்க. இதை பார்த்தாலே அவ்வளவு உற்சாகம் வந்துருது. இது வந்து கடவுளுடைய கிஃப்ட். இது அம்மா அப்பா எனக்கு கொடுத்திருந்த ஒரு இசை. 7 வயசுல நீங்க வந்து இந்த
ட்ரம்ஸ் வாசிக்க ஆரம்பிச்சீங்கன்னு நான் படிச்சேன். ஆரம்பத்துல உங்க அப்பா தான் உங்க குரு, ஆனந்தன் அவர்கள் தான் உங்க குருன்னு கேட்டேன். அப்பா வந்து என்னோட ஞாபகத்துக்கு கேவி மகாதேவன் சாருக்கு அவருக்கு வாசிக்கும் போது, ட்ரம்ஸ் வாசிக்கும் போது நீங்க சாப்பாடு கொண்டு போவீங்கன்னு கேள்விப்பட்டேன். அப்ப சின்ன வயசுல அந்த காலத்தை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. என்னுடைய தந்தையார் வந்து எஸ்.எம். ஆனந்தன், அவர் வந்து கேவி மகாதேவன் குரூப்ல ட்ரம்மரா இருந்தாரு. ஆனா நான் வந்து என்னுடைய இந்த சாதகம், இந்த பிராக்டிஸ் வந்து எங்க அம்மா வயிற்றுக்குள்ளேயே ஒரு 9 மாசம், February 18th 1959 சரி, அம்மா கல்யாணம் ஆச்சு. அன்னைக்கு அந்த February 18th தான், 18th கன்ஃபியூஸ். ஏன்னா அந்த டேட்ல இருந்து December 1st வரைக்கும் நான் ப்ராக்டிஸ் பண்ணேன் எங்க அம்மா வயிற்றுக்குள்ள. அவங்களுடைய இதே துடிப்பு தான் என்னுடைய கிக் ட்ராக், என்னுடைய தாளங்கள், என்னுடைய ஃபர்ஸ்ட் ட்ரம்ஸ். அதுக்கப்புறம் வெளியே வந்த பிறகு நான் வளர்ந்து தெரிய வந்தது அப்பா ஒரு ட்ரம்மர். அதுல ஒரு பெரிய பாக்கியம் எனக்கு, இந்த ஜென்மத்துல ஒரு இசைக்கலைஞனா எல்லாரையும் சந்தோஷப்படுத்துறதுக்காக. அதுக்கப்புறம் நாங்க ஸ்கூல் சென்ட் பால்ஸ் படிக்கிறது, ராஜகோபால் செட்டியார் ஸ்கூல். சின்னதுல நாங்க ஹாலிடேஸ் சாட்டர்டேஸ்ல ஸ்டுடியோக்கு போவோம். சரி, நான் கை எனக்கு சும்மாவே இருக்காது. எல்லாம் ட்ரம்ஸ் எல்லாம் அப்பாது பார்த்துருப்பேன் ஸ்டுடியோல. கே மாதவன் சார், புகழேந்தி சார், அவங்க 2 பேர் தான் என்னுடைய வாழ்க்கைக்கு ஒரு காட்ஃபாதர். அப்போ ஒரு முறை எம்ஜிஆர் கூட வந்து உங்களை பார்த்துட்டு யாரு இவரு அப்படின்னு கேட்டு, பல்லாண்டு வாழ்க்கை அந்த படம் ஷூட்டிங் அங்கேயே, அப்போ சாங் எங்களுக்கு அங்கேயே வாசிக்கும் போது மீட் பண்ணி ஆசீர்வாதம் பண்ணாரு. அப்போ அப்பா எப்படியே போகும்போது அப்பாவுக்கு ஒரு ஆக்சிடென்ட் ஆச்சு. அதுல எனக்கு ஒரு இன்ட்ரடக்ஷன். அப்பா சொன்னார், நீ போய் வாசி எனக்கு பதிலா. அப்படிதான் நான் வந்து ஸ்டுடியோவில் யூனிஃபார்மோட போகுது நான் ஸ்டுடியோக்கு. சரி, நீங்க அப்பாட்ட முறையா கத்துக்கிட்டீங்களா அல்லது அப்படியே? இல்ல, இது வந்து கடவுள் எனக்கு குரு வந்து உருவமே இல்லை. ஆக்சுவலா இட் வாஸ் லார்ட் சிவா தான் எனக்கு. அப்பா வாசிக்கிறத பாக்குறது அது அப்படியே நான் இது வந்து. அதுக்கப்புறம் எனக்கு நிறைய ஐ ஜஸ்ட் ஃபாலோ டிஃப்ரெண்ட் ஸ்டைல் ஆஃப் பிளேயிங் ட்ரம்மர்ஸ். ஓகே ஓகே. அப்பா நிறைய பாட்டுகள் வாசிச்சிருக்காரு. ஓடி ஓடி உழைக்கிற மாதிரி நிறைய பாட்டுகள் வாசிச்சிருக்காரு. அதுல எனக்கு ஞாபகம் இல்லை, சொல்றேன். ஒரு பாட்டு அப்படி வாசிக்கலாம், உங்களுக்கு ஞாபகம் இருக்கா ஏதாவது? ஓடி ஓடி உழைக்கணும் வாசிக்கலாமா? இல்ல வேற ஏதாவது எதுனாலும் வாசிக்கலாம். ஒரு 4 கவுண்ட் வரும். 1 2 3 4 அப் அப். ஓடி ஓடி உழைக்கணும். சரணம்ல வந்து அப்பா வாசிது ரொம்ப பிடிச்சது எனக்கு. வயசுக்காக மனுஷன் ஆடி முடிச்சு அப்பா ரொம்ப அருமையா அந்த ஸ்விங் ஒன்று வாசிப்பாரு. ரொம்ப எனக்கு உடம்பெல்லாம் புல்ல அடிக்கும் அவர் வாசிக்கும் போது. இந்த மாதிரி இந்த லீடு ஒன்று வாசிப்பாரு. சரி, ரொம்ப எனக்கு பிடிச்சது. அப்ப அவருடைய ஸ்டைல் அது தனியா இருந்துச்சு. அது சரி. அதுக்கப்புறம் நீங்க வந்து இன்ஸ்பயர்டு பை நோயல் கிராண்ட் அண்ட் பில் கோபன் அப்படின்னு சொல்றீங்க. அவங்களோட கேட்டுதான் நீங்க இன்ஸ்பயர் ஆனு சொல்றீங்க. ஒரு கட்டத்துல வந்து பில் கிராமன் தான் நீங்க சேர்ந்து வாசிச்சீங்க. பில் கோபன் அந்த அனுபவத்தை சொல்லுங்க. அது அனுபவம் வந்து நான் அப்பா பிகினிங்ல வந்து என்ன ட்ரம்ஸ் எல்லாம் அலோவ் பண்ண மாட்டாரு. நான் நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன். சரி, அவரு ஒரு வாட்டி வெளியே கிளம்புறத பார்த்துட்டு உடனே நான் ரூம் போயிட்டு நான் ட்ரம்ஸ் ஓபன் பண்ணி வாசிருந்தேன். அப்பா வந்து நின்று பார்த்துட்டு ரொம்ப ஆச்சரியப்பட்டார். அதான் நல்ல ரிதம் இருக்குன்னு சொல்லி என்னை வந்து ஜெமினி ஸ்டுடியோக்கு கூட்டு போயிருந்தார். சரி, அப்போ சங்கர் கணேசன் உடைய ரெக்கார்டிங் ஒரு ஜெமினில எல்லாரும் சரி அக்கா வந்து பாடிட்டு இருக்காங்க. அங்க ஒரு ட்ரம்மர் வாசிக்கிறாரு. ஷர்ட் எல்லாம் ஒன்றும் இல்லை அவர்கிட்ட, ஒன்லி ஷார்ட்ஸ். ரொம்ப எனர்ஜி, ஹை எனர்ஜி. சரி, சாங். அவரோட ட்ரம்மரை பார்த்தோன்னே நான் வந்து டோட்டலா சரண்டர். அந்த டெக்னிக், அவருடைய ஸ்டைலு எல்லாம். அவர் தான் மிஸ்டர் நோயல் கிராண்ட். அவர் வந்து எம்எஸ்வி
கிருஷ்ணன் குரூப்ல வந்து மெயின் ட்ரம்மரா அவர் வாசிக்க எல்லா சாங்கும் அந்த காலத்துல புது இதுல ஒரு பெண்ணைப்பா அந்த ட்ரம்ஸ் பிரஷ் எல்லாம் வரும், அது வாசிக்க நிறைய சாங் வாசிருக்காரு. அதுக்கப்புறம் ராஜா சார் குரூப்ல ராஜானனுக்கு மெயின் ட்ரம்மர் அவர் தான். ஸோ அவர் தான் என்னுடைய குருவா. நான் வந்து நான் என்னுடைய ஸ்கூல் சென்ட் பால் ஸ்கூல்ல இருந்து நேரம் ஸ்கூல் முடிஞ்சு ஸ்டுடியோக்கு போயிட்டு உட்காந்து பாக்குறது அவர் எப்படி வாசிக்கிறார். ஜெமினி ஸ்டுடியோக்கு போயிடுறது, சக்கரவர்த்தி ரெக்கார்டிங் வந்து வாசிப்பாரு. ஐம் ஃபால் இன் லவ், ஹி லிவ்ஸ் வித் மீ நவ். என் கூட இருக்காரு அவர். அவர் எந்த ஸ்டேஜுக்கு போனாலும் அவரை கூப்பிட்டு தான் நான் நீங்களும் வந்து என்னோட ஜாயின் பண்ணி வாசிங்க. அந்த மாதிரி ஒரு அருமையான ட்ரம்மர் என்னுடைய வாழ்க்கைக்கு ரொம்ப முக்கியம். அவருடைய ஸ்டைல், அவர் ஸ்டைல் ஆஃப் பிளேயிங் அதே மாதிரி இமிடேட் பண்ணுவேன் நான், அதே ஸ்டைல்ல வாசிப்பேன். ஸோ அவரு அந்த ட்ரம்மர். அதுக்கப்புறம் வந்து ஏவிஎம் ஸ்டுடியோ நாங்க ராஜா ரெக்கார்டிங்ல டிஃபன் பிரேக்ல இருக்கும்போது மை லேட் ஸ்ரீதர் அவர் வந்து சவுண்ட் இன்ஜினியர் இருந்தாரு. அவர் ஃபர்ஸ்ட் ஸ்டீரியோ விஷன்ல தான் இருந்தாரு. அந்த ஸ்டீரியோ விஷன்ல இருந்து எனக்கு சிடி எடுத்துன்னு வருவாங்க. அவர் எடுத்த கேசட், நாட் சீரீஸ், அப்பெல்லாம் சீரீஸ் இல்ல. சரி, கேசட்ல வந்து விஜய் மேனுவல், சந்திரசேகரன், அப்புறம் வசந்த் குமார், இவங்கெல்லாம் ஒரு கேங்கா இருப்பாங்க. அப்போ அவங்க கார்ல அந்த பிலி கோபாம் வாசக போட்டுருக்காங்க. அந்த ட்ரம்மிங் கேட்டு ரொம்ப அப்போ ஸ்ரீதர் கேட்குதுதான், ஸ்ரீதர் இந்த மாதிரி ட்ரம்ஸ் பிளேயர்ஸ் எல்லாம் கொடுங்க. பிலி கோபாம் அவருடைய சாங்ஸ் நான் வீட்டுல ப்ராக்டிஸ் பண்ணுவேன். ஓகே, அவருடைய ஸ்டைல் ஆஃப் ரோல்ஸ் அப்படியே அந்த சாங் அப்படியே வாசிப்பேன். உங்க அப்பா ஒரு கட்டத்துல ஒத்துக்கிட்டாரு நீங்க வாசிக்கிட்டோன்ட்டு? ஆமா ஆமா ஆமா, அவரு டோட்டலா இஸ் என்கரேஜ். சரி, ஏன்னா தெரிஞ்சு போச்சு பையனுக்கு வந்து இதுதான். இதுல ஒரு பெரிய இதுன்னா ஒரு 78 ஏஎம் ராஜாஜிக்கு சிங்கப்பூர் கச்சேரிக்கு அப்பா என்னையும் அந்த லிஸ்ட்ல போட்டு சரி என்னையும் கொண்டு போறாரு. நாங்க கிளம்புறோம், என்னுடைய ஃபைனல் எக்ஸாம். அம்மாவுக்கு ஒரே கஷ்டம், ஒரே கோவம் அவங்களுக்கு. ஏன் இந்த மாதிரி பண்ணீங்க, அவங்களுடைய ஃபைனல் எக்ஸாம் உங்களுக்கு தெரியாது, அவங்க வருத்தம் வந்து வாசிக்கிட்டோம். அப்படிதான் நான் இதுவாச்சு. பிலி கோபாம் அவருடைய ஸ்டைல் எல்லாம் ஃபாலோ பண்ண. அதுக்கப்புறம் இன்னொரு இந்தியன் ட்ரம்மர் பொம்பாய். சரி, இப்போ அவர் வந்து ஜெர்மனில இருக்கார், திருலோக். திருலோக் அமேசிங். இன்னைக்கு இந்த செட்டப் இதெல்லாம் அவருடைய ஸ்டைல் தான். ஏன்னா அவரு தபலா வாசிக்குவாரு இந்த செட்டப்போட. அதனால ஹேண்ட் கிக், ஜென்ரலா ட்ரம்மர் வந்து கிக் ட்ரம் கீழே இருக்கும், இருக்காது. இது ஹேண்ட் கிக், இது தபலா டெக்னிக் வாசிப்பாரு. இது தபலால வாசிக்கிறது ஒரு ட்ரம் சவுண்ட், ஒரு இதுவே ஒரு உருவாக்குனாரு இந்த இன்டர்நேஷனல் இதுல. அவருடைய இன்ஸ்பிரேஷன் தான் நான் இன்னைக்கு. அதுக்கப்புறம் இன்னொரு ட்ரம்மர் வந்து எனக்கு டபுள் ஸ்ட்ரோக், நான் நேச்சுரலே வாசிக்கிறேன், இது கால் டபுள் ஸ்ட்ரோக். சரி, இத வந்து எனக்கு நான் ஒரு ட்ரம்மர் லூயிஸ் பிரகாசம், சரி, மலேசியால இருக்காரு. சரி, அவர் தான் எனக்கு இந்த டபுள் ஸ்ட்ரோக் இதெல்லாம், இந்த நேம்ஸ் ஆஃப் த ரூடிமெண்ட்ஸ், பாராடிடல் அந்த மாதிரிலாம் இருக்கு. டபுள் ஸ்ட்ரோக் கொஞ்சம் ஒரு வாசி. டாடி மம்மி 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 டாடி டாடி மம்மி டாடி மம்மி டாடி தமிழ் மீது வலைப்பட்டி, ஏகே பழனிவேலு, ஜாகிர் ஹுசேன் தபேலா, விக்கு விநாயகரம், இப்படி பெரிய பெரிய ஸ்டால்வர்ட்ஸோட நீங்க ஒரே மேடையில் உட்கார்ந்து வாசிச்சது தான் என்ன ஒருத்தரும் பிரிம்பான விஷயம். எப்படின்னா சினிமாவில் வாசிக்கிற ரித்தம்ங்கிறது வேற, அதுல ஒரு பேட்டர்ன், அந்த பேட்டர்னை கரெக்டாக கரெக்டா ஃபாலோ பண்ணிட்டா போறோம். இது வந்து கணக்கு வழக்கு, ஏராளமான கணக்கு வழக்கு இருக்கு. இது ஆல்மோஸ்ட் எம்எஸ்சி மேத்தமெட்டிக்ஸ். இது இந்த மேத்தமெட்டிக்ஸ் அவங்க வாசிக்கும் போது நீங்க வந்து அதை சரியாவே அப்படியே துல்லியமா அவங்க என்ன வாசிக்கிறாங்களோ அதை வாசிக்கிறீங்க. இது எப்படி உங்களால சாத்தியமானது? ஃபர்ஸ்ட் வந்து கடவுளுக்கு தான் நன்றி சொல்லணும். நானு அந்த குருக்கள்
ஃபர்ஸ்ட் ஐ ஹேவ் டு தேங்க் குன்னக்குடி வைத்தியநாதன் சார், வலையப்பட்டி சார். ஃபர்ஸ்ட் என்னுடைய ஃபர்ஸ்ட் ஃபியூஷன் அவங்களோட தான் ஃபர்ஸ்ட் கல்யாணம் ராஜாண்ணா ரெக்கார்டிங் வாசிக்கும்போது கல்யாணம் இன்சார்ஜ் அவர் தான் என்ன கூட்டு போயிட்டு குன்னக்குடி வைத்தியநாதன் சார். அப்பாலாம் வாசிருக்காங்க நிறைய அவங்களுக்கெல்லாம். அப்புறம் ஆனந்தன் சார் இந்த மாதிரி வாசிக்கிறாங்க. ஒரு ஆல்பம் ட்ரம்ஸ் வலையப்பட்டி சாரோட எல்லாம் சேர்ந்து பண்ணோம். ஆமா, வலையப்பட்டிக்கு வாசிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாச்சு சார். நான் வந்து ஒண்ணுமே எப்படின்னா அவரு அந்த ரெக்கார்டிங் போது ஒரு தீர்மானம் ஒண்ணு பிக்ஸ் பண்ணாங்க, ஒரு தீஹாய், ஒரு கோர்வை. ஆமா, அத வந்து நான் வாங்கி எப்படி அந்த பகவான் தான் அது தெரியும். ஏன்னா அரை எடுப்பு கால் எடுப்பு என்னென்னமோ எடுப்பாங்க. அது அந்த மாதிரி ஆரம்பிச்சு எனக்கு சின்ன அந்த ஸ்டுடியோல வந்து எனக்கு ஒரு பெரிய ஒரு பிளஸ் பாயிண்ட் என்னன்னா, மால்கம்மன் ஒரு வயலினிஸ்ட் இருந்தாரு, நரசிம்மன் சாரு, அப்புறம் அஹமது ஹுசைன். சரி, இந்த 3 பேர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஸ்டுடியோல ஃப்ரீ டைம்ல எப்போ பார்த்தாலும் இன்ஸ்ட்ருமெண்டோட தான் இருப்பாங்க. சரி, ஒரு கார்னர்ல மால்கம் வாசிட்டு பாட்டு சொன்னாரு, இன்னொரு ரூம்ல வந்து மைக்லஃபா தப்லா, இவரு அஹமது ஹுசைன் சித்தார். ஸ்டுடியோல போய் ரொம்ப சந்தோஷம். இவங்க எல்லாரும் வந்து ஒண்ணுமே இல்லை, இவங்க மாத்திரம் ஏன் ப்ராக்டிஸ் பண்றாங்க என்ன எனக்கு ஒரு இது. அவங்கள பார்த்து நானும் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இந்த சித்தாரோட நின்று கேட்டுட்டு இருப்பேன் நான். அந்த தப்லா தாஜின்னா அது வான்னு போயிட்டு தான் அவர் வான்னு வாசிப்பாரு. இதெல்லாம் தான் எனக்கு வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும், சாதனை பண்ணணும், உழைக்கணும், மெனக்கட்டாதான் அது. நம்ம ரித்தம் பேட்டர்ன்ல திஸ்ரம், மிஸ்ரம், சதுஸ்ரம், சங்கீர்ணம், கண்டம் அப்படின்னு 5 நட சொல்லுவாங்க. ஒவ்வொரு நடையும் கொஞ்சம் வாசி காட்டுங்க தந்தி டிவி ரசிகர்கள். வாசிக்கு முன்னாடி இந்த ஃபியூஷன் பேண்ட் சொல்லுங்க, ஏ ஆர் ரஹ்மான், சொல்லுங்க, நான், ஜான் ஆண்டனி அண்ட் ஜோஜா எங்க ஒரு குரூப் இருந்துச்சு. அந்த ரூட்ஸ்ல தான் எங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஃபியூஷன் கான்சர்ட் வந்து டிவிஜி சார். சரி சரி, எனக்கு டிவிஜி சாரோட வாசி கோர்வை நல்லா ஞாபகம் வரும். சொல்லுங்க. கோர்வை எப்படின்னா நீங்க ட்ரம்ஸ்ல வாசிங்களா, இதுல கஞ்சிரா வாசிங்களா? ட்ரம்ஸ்ல வாசி. இது கஞ்சிரா வந்து எதுக்கு இது பண்ணா, என்னுடைய மாஸ்டர்ஸ் ஆக்சுவலா வெஸ்டர்ன் இதுல நான் உங்களுக்கு என்னுடைய ட்ரம்மர்ஸ் எல்லாம் சொன்னேன். கர்நாடிக்னு எடுத்துட்டோம்னாக்கா எனக்கு எவ்வளவு குருக்கள், எவ்வளவு ஜீனியஸ். உமாபுரம் சிவராமன் சார், நிச்சயமா நீ வா வந்து வாசி, நான் உனக்கு ஃப்ரீயா சொல்லி தரேன் சொன்னவரு போல. அப்புறம் தீகமூர்த்தி சாரு மிருதங்கம். எனக்கு ஜெர்மனில ஒரு விஷயம் நடந்தது. நான் ஜெர்மன் கேட்டான், நீ எல்லாம் வாசிக்கிறியே, உடைய ஃபர்ஸ்ட் இந்தியன் இன்ஸ்ட்ருமெண்ட் என்ன? அப்பதான் எனக்கு இதுவாச்சு, என்னடா நம்ம ஒரு இந்தியனா பிறந்து ஒரு நம்மளுடைய கலாச்சாரம், நம்மளுடைய இன்ஸ்ட்ருமெண்ட் மிருதங்கம், தப்லா அந்த மாதிரிலாம் இருக்கு, அதெல்லாம் கத்துக்கலையே நம்ம. ஏன்னா நான் ஸ்ட்ரெயிட்டா நான் வந்து ஒரு லைட் மியூசிக், ஒரு சினிமா நான் வளர்ந்தவன். எனக்கு அங்க ட்ரம் செட் தான். நான் ட்ரம்ஸ் சொன்னேன் அவன்கிட்ட. அவனே ஆச்சரியப்பட்டு போனான், இந்தியன், யூ ஆர் இந்தியன், how can you don't know இந்தியன் இன்ஸ்ட்ருமெண்ட். அப்பதான் நான் வந்து டிகே மூர்த்தி சார், நான் திருவாமியூர்ல இருக்கும்போது அவர் வீட்டுக்கு போயிட்டு மிருதங்கத்தினுடைய டெக்னிக் எல்லாம் கற்றுக்கிட்டேன். ஓகே ஓகே. அப்புறம் கஞ்சிரா நாகராஜன் சார், நாகராஜன் சார் கிரேட் கஞ்சிரா, அவர்கிட்ட போயிட்டு நீ வந்து என்கிட்ட கத்துக்கோ, எனக்கு ஒண்ணுமே வேணான்னு நான் வந்து ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 1 year போயிருக்கேன் நான் கிளாஸ். அதனாலதான் அந்த டெக்னிக்லாம் எனக்கு. அதே போல ராக்கெட் சாரு, விக்கு விநாயகராம் சார், அவங்க 2 பேரும் டிராவல் பண்ணும்போது அவங்க கோர்வை செட் பண்ணுவாங்க ஈவினிங் ஷோக்கு. அவங்களோட சேர்ந்து அந்த அப்படியே வளர்ந்து வளர்ந்து அவரோட டூர் பண்ணி விநாயகராம் சார் கிட்ட நிறைய இதெல்லாம் கத்துக்கணும், பெரிய விஷயம். அப்புறம் வந்து எனக்கு ரொம்ப ஒரு பிடிச்சமான ஒரு சிங்கம், ஒரு மிருதங்கம் மணி சார், காரைக்குடி மணி. நான் நினைச்சா சொல்லிட்டீங்க, காரைக்குடி மணி சார். அவரு அந்த அந்த ரோல், அந்த கம்பி, அந்த இது எல்லாம் கடவுள் ஒவ்வொரு கையிலும் ஒவ்வொரு ரசம்.
கொடுத்துருப்பாங்க. ஸோ மணி சாரோட வாசிக்கிறதுக்கு ஒரு பெரிய சான்ஸ் கிடைச்சது. கல்கி சொம்னு ஒரு குரூப் ஃபார்ம் பண்ணி நான் காரிகர் மணி சார், அப்புறம் அம்ருத் கஞ்சிரா, ஸ்டீவன் தேவசி வச்சு பண்ணோம். இந்த மாதிரி நிறைய மாஸ்டர்ஸ் உங்களை உருவாக்கியிருக்காங்க. ஆமா, அவங்க கிட்ட கத்துக்கலாம், அவங்க வாசிப்பு கேட்டு ப்ராக்டிஸ் பண்ணி அந்த மாதிரி தான். நான் என்னுடைய இது வந்து நீங்க என்ன தாளத்தான் வாசிங்க, ஆனா நான் என்னுடைய ஆதி தாளத்துல ஒரு ஆவத்துல சமத்துல வந்து விழுந்தா போதும். சரி, ஒவ்வொரு கட்சியிலிருந்தையும் ஹரிசங்கர் சார் சொல்லுவாரு, சரி உனக்கு பகவானே உன்னை நீ அந்த சமத்துல வந்து விழுற பத்தியா, 9ல் அவங்க கோர்வை வாசின்னு வராங்க, நானும் சேர்ந்து வாசிக்கிறேன். பட் நான் என்ன வாசிக்கிறேன் ஸ்டேஜ்ல அவங்க எல்லாம் பெரிய வித்வான், அவங்க மாஸ்டர்ஸ். ஆனா சமத்துல வந்து நான் கரெக்டா அந்த விழுறேன். அதுதான் உனக்கு பகவான் கொடுத்த ஒரு பெரிய ஒரு. அதனாலதான் நான் ஆரம்பத்துல சொன்னேன், உடம்புலயே உங்களுக்கு ரிதம் இருக்குன்னு. உண்மையில சார் அது லயம் வந்து சொல்லி கொடுத்து லயத்தை சொல்லி கொடுக்க முடியாது. அது அதெல்லாம் இது பண்ணா அது பெரிய பாக்கியம். இப்போ வந்து இது கேட்டீங்க இல்லையா, எல்லா தாளங்கள் 5 நடையும் வந்து to everyone. So திஸ்ரம் முடிஞ்சாச்சு. சதுஸ்ரம் சதுஸ்ரம். அப்புறம் வந்து கண்டம். சரி சார், கண்டம். நெக்ஸ்ட் வந்து ரூபகம்.
ரூபகம் மிஸ்ரம். நெக்ஸ்ட் சங்கீர்ணம். சங்கீதம். ஆமா, அது ஆயிடுச்சே போலாம். லயத்துல அது கடல் அது இல்லையா? உங்களுக்கும் ரஹ்மானுக்கும் அந்த நட்பை பத்தி சொல்லுங்க. ரஹ்மான் நாங்க ரொம்ப சின்ன வயசுல இருந்து, அப்பாவும் ரஹ்மான்
ஃபாதர் எல்லாரும் ஒன்னா அவங்க ஒர்க் பண்ணுவாங்க. சேகரம். ஆமா, சேகர் சார். ஏன்னா ஒரு மலையாள படத்துல நிறைய பாப்ராஜ் அவங்க மியூசிக் இருக்கு. ஏஆர் நாங்களும் சின்ன வயசுல இருந்தே வாசிக்க ஆரம்பிச்சது மலையாள படம். நிறைய மலையாள படம் வாசிச்சிருக்கோம். நிறைய மியூசிக் இருக்கு. அர்ஜுன மாஸ்டர். ஏஆர் நான் ஏஆர் வீட்டுக்கு போவோம் நாங்க அப்பாவோட. சரி. அப்ப போனா ஏஆர் சின்ன ஸ்கூல் முடிச்சுட்டு வந்து ஒரு சின்ன கம்ப்யூட்டர் வச்சு ப்ராக்டிஸ் பண்ணிருப்பாரு. அப்பதான் தெரியும் ஸ்டுடியோல நான் ப்ராக்டிஸ் பண்ண திருப்தி என் கூட வாசின்னு ப்ராக்டிஸ் பண்ண சொல்லுவேன் நான். சரி சரி சரி. அதுக்கப்புறம் இல்ல நீங்க 2 பேரும் ரொம்ப உரிமையா பழகுவீங்க. ஆமா, சின்ன இதுல இருந்து. ஏன்னா ஏஆர் உடைய வளர்ச்சி, அவருடைய டேலண்ட், இஸ் ஜீனியஸ். அவரோட படங்கள் நிறைய நிறைய வாசிருந்தோம். பிகினிங்ல இருந்து அவரோட சேர்ந்து காதல் ரோஜாவை செய்யலாம் பிரமாதம் பண்ணிருப்பீங்க. எல்லாம் அவரோட சேர்ந்து ஷோஸ் நிறைய நாங்க வந்து ஸ்டேஜ்ல இந்த மாதிரி எல்லாம் பண்ணோம். ஐயோ, நான் அமெரிக்கால இருந்து ஜெர்மனில இருந்து கூப்பிடுவேன். ஏஆர் இப்பதான் நான் வந்து பீட்டர் கேப்ரியல் பாத்துட்டு வர கான்செப்ட் அந்த மாதிரி நம்ம பண்ணணும்னு இதெல்லாம் நாங்க வந்து கண்ணால நான் பார்த்தேன் அவருடைய ஷோல. அந்த மாதிரி ஸ்டேடியம்ல பேக்ட் ஆடியன்ஸ். சரி சரி. அந்த மாதிரிலாம் பாண்ட் ஜீனியஸ் அண்ட் ஐ எம் வெரி ப்ரவுட். நான் வந்து ஏஆர் உடைய ஒரு மியூசிஷியன் சொல்ல முடியாது, நான் ஒரு நண்பன். ஒரு ஆமா, 2 பேரும் இவ்வளவு ஆத்மார்த்த நண்பர்கள்னு நிறைய செய்தி வருது. நடுவுல ஏதோ சின்ன மனஸ்தாபம்னு ஒரு செய்தி வந்துச்சு. அதெல்லாம் சும்மா இல்லையா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லையா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. சரி, நீங்களே ரஹ்மான் சாருக்கும் வச்சிருக்கீங்க, நம்ம இளையராஜாக்கும் வச்சிருக்கீங்க. 2 பேருடைய அப்ரோச் ரித்தம்ல என்ன வித்தியாசம் இருக்கு? ராஜானா வந்து லைவ் ரொம்ப ரொம்ப சிம்பிள் ரிதம். அத வந்து ஒரு 5 நிமிஷம் வாசிக்கும் போதே அப்படியே இருந்துடும் கண்ணெல்லாம். அந்த மாதிரி ஒரு சிம்பிளா இருக்கும். ஆனா அந்த ஆர்கெஸ்ட்ரேஷன் மியூசிக் அப்படி எல்லாம் சேரும். எனக்கு ஒரு பெரிய ஸ்கூல், இந்த பெஸ்ட் ஸ்கூல் எதுனா எம்எஸ்சி சார் தான். சரி. அவருடைய ரெக்கார்டிங்ல நான் நிறைய வாசிக்கும் போது, பில்லா எல்லாம் வாசிக்கும் போதெல்லாம் விசன் ஒவ்வொரு ஆர்கெஸ்ட்ரா படத்தை போடுங்கன்னு பார்த்துட்டு உடனே ஆர்கெஸ்ட்ரா எல்லாரையும் கூப்பிட்டு அந்த டைம்ல இப்பெல்லாம் வரவே வராது. இல்ல இல்ல. ஸோ நாங்க விசன் அவனுடைய இதுல ஒரு 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 டெம்போ ஆரம்பிச்சோம்னா அதை சேஞ்ச் பண்ணி வருவார் ஒவ்வொரு இன்ஸ்ட்ருமெண்ட்ஸுக்கு. எல்லாம் முடிஞ்சு ஒரு கேப் இருக்கும். அந்த கேப்ல எனக்கு ஒரு ஃபில்லப் போறேன், நான் ரெடியா இருப்பேன், வாக்குவேன். நீ வாசிக்காத பிரசாதன் போயிடுவார். போயிட்டு அந்த மாதிரிலாம் எனக்கு அவரோட இருந்து இந்த பேட்டர்ன்ஸ் ராஜானாவோட வாசிக்கும்போது எனக்கு ரொம்ப ஈஸியா இருந்துச்சு. அது 2 கிட்டத்தட்ட. ஆமா, அவர் லைவ் அந்த இது பேட்டர்ன்ஸ் இருக்குறாரு. கமல் சார் படம் நிறைய வாசிருக்கோம் ராஜானாவோட. ஏஆர் கிட்ட ரிதம் வந்து இந்த லைவ் ரிதம் வந்து இந்த சவுண்ட வந்து ஆகிடுவாரு எலக்ட்ரானிக்ல. அவரு எலக்ட்ரானிக்ல நல்ல கெட்டிக்காரு. ஆமா, அதே மாதிரி பேட்டர்ன்ஸ்லயும் நல்ல அந்த லைவ் எடுத்து அதை வந்து ப்ராசஸ் பண்ணுவாங்க. ஏஆர்ட்ட வாசிக்கும் போது அந்த யூனிக்கான ரிதம் பேட்டர்ன் தான் இருக்கும்ல, அது ஒரு லைன் வாசிக்கலாம். அவர்கிட்ட ரொம்ப யூனிக்கா இருக்கும் சில விஷயங்கள். செய்ய கூட நீங்க ட்ரை பண்ணலாம். கையில தான் வாசிது. இந்த மாதிரி சோலோஸ். அப்புறம் எனக்கு ஹம்மா அம்மா சாங், நிறைய பீட்ஸ், நிறைய ஜோதா அக்பர். அப்புறம் அரிமா நம்பின்னு நீங்க ஒரு படத்துக்கு முதல் முயற்சியா பண்ணீங்க, ரொம்ப நல்லா. ஏன் தொடர்ந்து பண்ண போறீங்களா? எப்படி அது ஐடியா? நான் ஸ்டேஜ்ல தான் வாசிக்கணும்னு ரொம்ப ஆசை எனக்கு. சரி, ஐம் a லைவ் ஆர்டிஸ்ட். சரி, எனக்கு நிறைய சான்சஸ் எல்லாம் வந்தது படத்துல பண்ணணும், மியூசிக் டைரக்டரா வரணும்னு. ஆனா நான் என்னுடைய எய்ம் வந்து ஒரு இன்டர்நேஷனல் ஒரு மியூசிஷியனா வரணும்னு ஆசை எனக்கு. சரி, அதுல நான் இப்போ ஒரு மியூசிக் டைரக்டர்னாக்கா இங்கேயே டைம் ஸ்பெண்ட் பண்ணி அதுக்கு ஃபோக்கஸ் பண்ணணும். இட்ஸ் நாட் ஈஸி. ஆமா, ரொம்ப நாளா நான் தள்ளி போட்டுனே வந்தேன். எனக்கு ஃபர்ஸ்ட் என்னுடைய ப்ரொடியூசரே வந்து ரிஷி கபூர். சரி, என்கிட்ட ஒரு பாக்கெட்ல ஒரு $500 வச்சு என்னுடைய ஆர்கே பிலிம்க்கு நீ மியூசிக் பண்ணணும், ஏன்னா ஐ கேன் see you in my பஞ்சம்தா அந்த ரிதம். அவரு தான் ஃபர்ஸ்ட். அவரு பார்க்கும் போதெல்லாம் கேட்பாரு பாம்பேல எதுனா ஃபங்க்ஷன். இப்ப நான் சிவா when you going to do,
அப்போ இந்த இதுலதான் நானும் சார் வந்து கோவில்ல மீட் பண்ணோம். அப்போ எங்கயா எங்க சின்ன அவருக்கு நிறைய வாசல் இருக்கு சின்ன வயசுல, அவர் மியூசிக் பண்ணி அவர் ப்ரொடக்ஷன்ல. அப்போ கேட்டாரு, அப்போ நீ மியூசிக் பண்ணி பாடுது, சரிங்க நான் பண்றேன். ஸோ அதான் எனக்கு அந்த மாதிரி சான்ஸ் வந்தது. அவர் ரொம்ப நன்றி சொன்னோம். அறிவ நம்பிக்கை. எனக்கு வந்து மெலோடினா ரொம்ப பிடிக்கும். அப்படியா? ஆமா, மெலோடி. எனக்கு ஹார்மோனியம் வந்து சின்னதுல அப்பா ஃபர்ஸ்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து வயலின், அதுக்கப்புறம் ஹார்மோனியம் சொல்லி கொடுத்தோம். ஹார்மோனியம் சொல்லிட்டு நான் புஷ்பராஜ் சார். சரி. ஆமா. அப்போ மாயமோலகோட அந்த ராகம் தான் ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கிறோம். அது கத்துக்கிட்டு அதுல வந்து ஒரு சாங் ஃபர்ஸ்ட் நான் ஒரு சாங் ஒன்று பண்ணி அவர்கிட்ட காமிச்சேன். வாலி சார் அதுக்கு எழுதினார் ஃபர்ஸ்ட். ஆனா அந்த சாங் வந்து அவரு நினைச்ச அந்த சிச்சுவேஷன்ல வரல. அதுக்கு கணிதன் இப்ப 2வது படம் பண்றேன். அந்த படத்துல கிளைமேக்ஸ் சாங்ல அந்த சாங் என்ன படம்? கணிதன். கணிதன். ஆமா, அதர்வா ஒரு முரளி விஜயசன். சரி சரி. அறிவானம்பில வந்து ஆனந்த் சங்கர் அருமையான டைரக்டர், ரொம்ப நல்ல. அப்பப்ப டைம் கிடைக்கும் போது ஒண்ணும் பண்ணலாம் அப்படின்னு. அப்படிதான். அதுல வந்து எனக்கு பிடிச்ச இதயம் சாங் அறிவானம்பில. இப்போ கணிதன்ல வந்து கொஞ்சம் நம்ம ஏரியா அடி இதெல்லாம் நிறைய இருக்கு. அப்படியா? ஏன்னா ஃபர்ஸ்ட் இதுல எல்லாரும் எதிர்பார்த்தாங்க, ஐயோ சிவமணி மியூசிக் பண்றாரு, அவர் வந்து எல்லாம் இந்த மாதிரி எல்லாம் இருக்கான்னு. ஆனா அந்த சிச்சுவேஷன் அமையல எனக்கு. சரி சரி சரி. இந்த செகண்ட் கணிதன் படத்துல நிறைய இருக்கு, என்ஜாய் பண்ணுங்க. இப்ப தமிழ் சினிமால பாத்தீங்கன்னா மெலடியை விட ரித்தம் வந்து மேலோங்கி இருக்கு. ஆனா ஒரு கட்டத்துல அது வந்து ரொம்ப இறைச்சலா போகுது. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? ஒரு ரித்தம் பிளேயர், ஒரு இன்டர்நேஷனல் பிளேயர் முறையில ரித்தம் வந்து மெலடியை ஓவர்டேக் பண்ற அளவுக்கு ஒரே ஓசையா போயிடுச்சு. ரொம்ப வருத்தம் தான் எனக்கு அதுல. ரொம்ப வார்த்தைகள் உக்லைன்ன்றானுங்க. உக்லைனா அது என்னன்னு தெரியல. அத வச்சு ஏதாவது ஒரு டம்முக்கு டப்பா, அதுக்கு ஒரு இது. சரி. இதெல்லாம் உன்னை காணாத கண்ணும் கண்ணல்ல. என்ன ஒரு பியூட்டிஃபுல் மெலோடி அண்ட் வார்த்தைகள், அந்த ஜீனியஸ் அவங்க கண்ணதாசன் சார். ஆமா ஆமா. நிறைய இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், பாத்திரங்கள் எதேதோ எடுத்துட்டு வரீங்க. இதெல்லாம் எப்படி இதுல வித்தியாசமான சவுண்ட் வந்து எப்படி கண்டுபிடிக்கிறீங்க? சவுண்ட் நேற்று ஆக்சுவலா நான் இந்த இதுக்கு வர்றதுக்கு முன்னாடி நம்ம பெட்ரோல் பங்க் போயிருந்தேன். இது வந்து ஆக்சுவலா பெட்ரோல் டீசல் வாங்குறது அவங்க. சரி. அங்கதான் பார்த்துட்டு சும்மா கை இல்ல மெட்டல் இருந்துச்சுன்னா இதுல ஒரு நாதம் இருக்கு. இது கோல் இந்த மாதிரி சவுண்ட் எல்லாம் இருக்கு. ஸோ சவுண்ட் இஸ் எவ்ரிவேர். என்னுடைய கான்செப்ட் அது. சின்ன வயசுல இருந்தே நான் அப்பா முதல்ல ட்ரம்ஸ் தரமாட்டாரு. நான் நேரம் கிச்சன் போயிட்டு அம்மா டிஸ்டர்ப் பண்ணி அந்த வெசல்ஸ் எல்லாம் வாசிக்கிறது. ஸோ அதுலதான் எனக்கு இந்த மாதிரி சவுண்ட்ஸ், இந்த சஸ்டெயின், இந்த லென்த், இது வந்து இந்த பக்கெட், இந்த மாதிரி சவுண்ட்ஸ் நான் அப்பவே நான் கேட்டு அதெல்லாம் இப்ப நான் யூஸ் பண்றேன். இந்த சவுண்ட் இப்படி வரும், இதை வந்து கொஞ்சம் லோ ஆகணும்னா அதுல வந்து கொஞ்சம் அந்த டியூனிங்க கம்மி பண்ணணும். சரி. அதெல்லாம் நிறைய இந்த பாருங்க. இது வந்து சாமி ஒரு கோவில்ல நேபாள்ல நான் எடுத்தது ஆக்சுவலா. ட்ரம்ஸ்ல வந்து ஆண்கள் வந்து பெரிய அளவில் வளர்ந்த அளவுக்கு பெண்கள் வரவே இல்லை. என்ன காரணம்? பெண்களால வாசிக்க முடியாதா? வாசிக்க முடியும். ஏன் இருக்காங்களே, இன்டர்நேஷனல் இருக்காங்க. ஷீலரி நிறைய இருக்காங்க, நிறைய ட்ரமர்ஸ். நம்ம ஊர்ல அந்த மாதிரி பாப்புலர். நம்ம ஊர்ல வந்து இப்பதான் எல்லாம் பேரண்ட்ஸ் இப்பதான் அவங்க சப்போர்ட் பண்ணி எல்லாரையும் அந்த, ஏன்னா அவங்களுடைய டேலண்ட் அந்த டிவியில பாக்குற எல்லா யங்ஸ்டர்ஸ், சின்ன பசங்களை வந்து எல்லா பேரண்ட்ஸுக்கு நான் ரொம்ப தேங்க்ஸ் சொன்னேன். ஏன்னா இப்போ அவங்க என்கரேஜ் ஃபார் மியூசிக்
கலையிலயும் அவங்க மியூசிக் இதுலயும் நல்லா என்கரேஜ் கொடுக்குறாங்க. நீங்க தினமும் எவ்வளவு நேரம் பயிற்சி பண்றீங்க? நான் வந்து சின்னதுல அப்போ என்னுடைய இதுல வந்து ஒரு 6 hours நான் ப்ராக்டிஸ் பண்ணுவேன். சரி. ஸ்டுடியோ போன் என் வீட்டுல போன் பெல் அடிக்கிற வரைக்கும் நான் ப்ராக்டிஸ் பண்ணுவேன். போன் அடிச்சதுன்னா ஸ்டுடியோ வேலை வந்தாச்சு. சரி. அப்படிதான். அதுக்கப்புறம் அந்த ப்ராக்டிஸ் தான் இன்னைக்கு ப்ராக்டிஸ் பண்ணி அவன் இன்னைக்கு நான் ப்ராக்டிஸ் பண்ணுவேன். ஃபிளைட்ல போகும்போது ப்ராக்டிஸ் பண்ணுவேன். என் கார்ல ஒரு செட்டப் இருக்கும், ப்ராக்டிஸ் பேட், ப்ராக்டிஸ் பண்ணுவேன். டிராபிக்ல உட்காந்து நம்ம ஒண்ணுமே பண்ண போறது மியூசிக் இருக்கும். அந்த மியூசிக் கேட்கும்போது அப்படியே ப்ராக்டிஸ் பண்ணலாம். சரி, உங்க குடும்பத்தை பத்தி நான் தெரிஞ்சுக்கலாமா? தெரிஞ்சுக்கலாம். சொல்லுங்க. உங்க மனைவி, அம்மா, அப்பா. அப்பா எஸ் எம் ஆனந்தன், அம்மா வந்து லட்சுமி ஆனந்தன். அம்மா இருக்காங்க. இருக்காங்க. அவங்க வந்து இப்போ அவங்க கரஸ்பாண்டன்ட் ஸ்கூல் சுப்ராயன் எலிமெண்டரி ஸ்கூல் வச்சிருக்கோம் நாங்க. மின்ட்ல அந்த 117 வருஷம் ஆகுது அந்த ஸ்கூல். தாத்தா காலத்துல சுப்ராயன், முத்து, எஸ் எம் ஆனந்தன். என் தம்பி பிரேம், அவன் வந்து ஒரு ட்ரம் டீச்சரா இருக்கான். அவனும் ஒரு வெரி குட் ட்ரம்மர். சரி. அப்புறம் மோகனா என்னுடைய சிஸ்டர், அவங்களுக்கு 3 பசங்க. சரி. ஹவுஸ் ஒய்ஃப். என் தங்கச்சி பிரியா, அவளும் ஹவுஸ் ஒய்ஃப். அப்புறம் என் சன் குமரன், என்னுடைய டாட்டர் வர்ஷிகா, 2 பேரு. குமரன் வந்து அவரு எலக்ட்ரானிக் மியூசிக், அப்புறம் ஏ ஆர் ரஹ்மான் காலேஜ்ல, அப்புறம் எம்எல் சவுண்ட் இன்ஜினியரிங் எல்லாம் படிச்சிருக்காரு. சரி சரி. இப்ப இந்த 40 வருஷ உங்க ட்ரம்ஸ் வாழ்க்கை இருக்கு பாருங்க, உங்களுக்கு ஆத்ம திருப்தி கிடைக்குதா? இன்னும் ஏதாவது செய்யணும்னு நினைக்கிறீங்க? ஆமா, இது வந்து கடல்ல இருக்கிறோம் நாங்க. கடல் இது வந்து ஒரு மியூசிக், there's no end. நான் ஒவ்வொரு கான்செப்ட்லயும் இப்படி நான் வாசிக்கலாமே, அப்படி வாசிக்கலாமே. ஒரு நீங்க பேசிக்கலா ரொம்ப ரிலீஜியஸ் பர்சனா? ரிலீஜியஸ், எஸ், நான் ரொம்ப ரிலீஜியஸ். குருங்களோட நான் நிறைய, நான் இளையராஜா சார் தான் நான் தேங்க்யூ சொல்லணும். என்னுடைய இந்த ஆன்மீகத்தில் என் தாத்தாவும் வந்து சித்த வைத்திய மெடிசன் இதுல இருந்தாரு. சரி. அதுலதான் எனக்கு இந்த சித்தருங்களோட பழக்கங்கள் என்ன அறியாம எனக்கே ஒரு இது என்னன்னா, பெரிய பெரிய மகான் அவங்களெல்லாம் போனா ஈஸியா அவங்களோட போய் இருக்கிட்ட அவங்களுடைய கனெக்ஷன் டைரக்டா எனக்கு ரொம்ப கிடைக்க ஆரம்பிச்சு. ஐ கேன் ஃபீல் கோடிசாமி தாத்தாவுடைய அனுபவங்கள் எல்லாம். பேசிக்கா என்னுடைய இதுல வந்து ஜஸ்ட் டேக் ஆல் யுவர் வெயிட்ஸ் இன்சைட். தலைவர் அந்த நான்ன்றது தூக்கி காவால போடுது. நம்ம இது நம்ம மாதா பிதா குரு தெய்வம். சரி. அதே போல எனக்கு பெரிய ஒரு என்னுடைய இது வந்து என்னுடைய மனைவி ரூனா. ஆமா, அவங்க வந்து இந்த இந்துஸ்தானிக்குல வந்து அவங்க ஃபாதர் ராஜ்குமார் சாப் அவருடைய இதுல ரொம்ப சின்ன வயசுல இருந்து அவங்களும் ஒரு சைல்ட் ப்ராடஜி. கடவுள் வந்து என்கிட்ட அவங்கள ஒரு இசையா வந்து எனக்கு இப்போ இந்த மியூசிக் நான் பண்ண ஆரம்பிச்சதுல வந்து ரொம்ப எனக்கு இதுவா இருக்காங்க. நாங்க 2 பேரும் இப்போ வந்து நியூ லைஃப் பேண்ட் ஆரம்பிச்சிருக்கோம். நியூ லைஃப் பேண்ட். அதுல நான் அவங்களோட சேர்ந்து வாசிட்டு இருக்கேன், அவங்களும் பாடிட்டு இருக்காங்க. மியூசிக் பண்ணும்போது கம்போசிங் உட்காந்தோம்னா எனக்கு ரூனா உட்காந்து பக்கத்துல நான் லாலா 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 லாலானாக்கா அவங்க சரிகமா பத நீசாடுவாங்க. ஆமா, அவருதான் எனக்கு உலகத்துக்கே எனக்கு வழி காமிச்சது. அவர்தான் நிறைய ஷோஸ் எல்லாம் எங்க அப்பா கிட்ட வந்து கேட்டு இந்த மாதிரி வந்து நான் ஒரு ஷோல வந்து ஒரு சாங்ல எங்க அப்பா சொன்னாரு, நீ வாசி கேமாது சொன்ன அந்த பாட்டுக்கு நான் வாசி சோலோ வாச அப்படியே பாலனை கொண்டு போயிட்டு உலகத்தையே எனக்கு காமிச்சார். எந்த பாட்டு ஞாபகம் இருக்கு? மெஹபூபா மெஹபூபா. உங்க வாழ்க்கையை வந்து நீங்க நார்த் மெட்ராஸ்ல ஆரம்பிச்சீங்க, ஒரு எளிமையான பின்னணியில ஆரம்பிச்சீங்க. இப்பவும் பழைய நண்பர்கள் ஞாபகம் வச்சிருக்கீங்களா? அவங்க எல்லாம் உங்களை பார்ப்பாங்களா? நீங்க அவங்களை சந்திப்பீங்களா? வீட்டுக்கு போவீங்களா? நான் மின்ட்டு அங்க எப்ப நான் பாம்பேல இருந்து வந்தாலும் நேரம் அப்பா படத்துக்கு போய் மாலை போட்டுட்டு அவருடைய ஆசீர்வாதம் வாங்குறது.
அப்படியே நம்ம அங்க இருந்து எல்லாரும் மீட் பண்றது. அது இல்லாம நான் டெய்லி என்னுடைய ரிதம் டெவலப்மெண்ட் இந்த ஃபோக் ரிதம்ல இந்த ரிதம் வந்தாலுமே எனக்கு உயிர் சார். அந்த தான் எனக்கு இது ஜாஸ் மிஸ் பண்ணுவேன் நான். ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தது. ஏன்னா எங்களுக்கு இந்த நார்த் மெட்ராஸ்ல வாசிக்கிற அந்த ஒத்தடி ரிதமும் ட்ரெயின் கல்கத்தா டெல்லி பாம்பேன்னு போற ட்ரெயினுடைய ரிதமும் தான் என்ன டிரைவ் பண்ணிச்சு ரிதம்ல. சர்வதேச அளவுல இவ்வளவு புகழ் பெற்றீங்க, நம்ம படிக்கலையே முறையா படிக்கலையே அப்படின்னு வருத்தம் உண்டா உங்களுக்கு? ஆமா, இப்போ இப்ப இருக்கிற நான் காலகட்டத்துல கம்ப்யூட்டர்ல போயிட்டு இது பண்ணோம். நிறைய பேர் கேட்பாங்க, என்ன இவன் இன்டர்நேஷனல் இருந்தே என்ன இவன் ரிப்ளே வரலாம் ஷார்ட்டா தான் பண்றான், என்னடா இதுன்னு. ஏன்னா நான் படிக்காம இருந்தது தான் எனக்கு இப்போ. ஆனா அது கடவுள் புண்ணியத்துல அது டெவலப் பண்ணி இது பண்ணிருக்கேன். மும்பையிலிருந்து நமக்காக சென்னை வந்து நம்முடைய பேட்டியில் பல விஷயங்களை யதார்த்தமாகவும் அழகாகவும் பதிலளித்த உங்களுக்கு நன்றி. Thank you very much.